எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் செய்ய போகிறது புளிச்சேரி. இது பிளெயின் சாதம் கூட சூப்பராக மேட்ச் ஆகிற ஒரு கேரளா ஸ்பெஷல் சைட் டிஷ் தான். 2-3 நாளைக்கு வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கெடாமல் வச்சுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற நேந்திரக்காய் நான் எடுத்திருக்கு. நேந்திரக்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் பூசணிக்காய் சேர்த்து இது செய்யலாம். இது தோல் ஃபுல்லாக எடுக்க வேண்டியதில்லை. அங்கே இங்கேயும் இதே மாதிரி கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீளமாக 4 கட் பண்ணி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி. அதுக்கப்புறம் காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் நான் ஒரு 5 ஆட் பண்ணி இருக்குது. இதில் காரத்துக்காக நாம் வேறு எதுவுமே சேர்க்கலை. அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதுப்பும் வேக வைக்கணும். ஆல்மோஸ்ட் 1.5 கப் அளவுக்கு தண்ணி நான் ஊற்றி இருக்குது. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றினா எல்லாம் வற்றி வர்றதுக்கு டைம் ஆகும். நமக்கு தண்ணி வேகிறதுக்கான தண்ணி மட்டும் போதும். மிச்சம் நம்ம தயிர் தான் ஊற்றணும். மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இது வேகணும். தண்ணி ரொம்ப ட்ரை ஆகி போகக்கூடாது. அதே மாதிரி தண்ணி ரொம்ப அதிகமாகவும் நிற்கக்கூடாது. அது பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதங்க வேகட்டும். அதுக்குள்ளே அரைக்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணா இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா இது கூட ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதே மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச அந்த காய் நேந்திரக்காய் நல்லா வெந்திருக்கு. தண்ணி ரொம்ப வற்றி போகக்கூடாது. இதே மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காயோட மிக்ஸ் அதில் ஊற்றிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி பாருங்கள். கட்டி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக லூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கு. அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணியிருக்கு. உப்பு நம்ம இதுவரைக்கும் சேர்க்கலை, இப்போ தான் சேர்த்துருக்கு. தயிர் ஊற்றினதுக்கப்புறம் செக் பண்ணி அப்புறமா உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு வெண்ணெய் நெய் எதுவுமே இல்லாத நல்லா கட்டியாக இருக்கிற தயிர் எடுத்துருக்கு. கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதே எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் பிளெண்டரில் நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம தேங்காயோட மிக்ஸ் நல்லா வெந்திருக்கு. 5 நிமிஷமாக லோ ஃப்ளேமில் இது கொதிச்சுட்டு இருக்குது. கட்டியாக இருக்குது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மோர் இதில் ஊற்றிடலாம். இது கட்டியாக இருக்கணும். மோர் மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணாதீங்க. கறி நல்லா இருக்காது, குழம்பு நல்லா இருக்காது. மோரும் ஊற்றினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிடலாம். இப்போ மோர் ஊற்றினதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக போட்டுருச்சுன்னா அந்த உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக பேலன்ஸ் ஆகி கிடைக்கும். இது கொதிக்கக்கூடாது. நல்ல சூடானதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்காக நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் தான் எடுத்துருக்கு. நெய்யே வேணும்ன்ட்டு இல்லை, நெய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை இருந்தால் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் போட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா காரமாக இருக்கிற ஒரு 2-3 வரமிளகாய் சின்னதாக கட் பண்ணி அதுவும் சேர்த்து வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்தா அதோடய பச்சை கலர் போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது நம்ம சூடு பண்ணி எடுத்து வச்ச புளிச்சேரிக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஹெல்த்தியாக இருக்கிற ஸ்பெஷல் புளிச்சேரி ரெடியாக இருக்குது. ப்ளெயின் சாதம் கூட சூப்பராக மேட்ச் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.